நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழக பட்ஜெட் 2025-26 பல முக்கிய புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம். அரசு ஊழியர்களுக்கான புதிய அறிவிப்பை பட்ஜெட்டில் அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் அரசு ஊழியர்கள் குறைந்த வாடகை வீட்டில் தங்க நடவடிக்கை எடுக்கப்படும். வரும் நிதியாண்டில் 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். மேலும் அரசு ஊழியர்களுக்கான இஎல் சரண்டர் 15 நாட்களுக்கு பணமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இதன் மூலம் சுமார் 9 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள். சோ பாத்தீங்கன்னா தமிழக அரசு 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்போ இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மின்சார இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம கைவினை கலைஞர்கள், சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் பல சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க.